70க்கும் மேற்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரி சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகை அருகே சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியின் முன்பகுதி சேதமடைந்தது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சிலிண்டர்கள் அனைத்தையும் பத்திரமாக சாலையோரத்தில் இறக்கி வைத்தனர். இந்த விபத்தில் லாரியில் இருந்த 3 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மின்னாம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விஜய் பாபு திடீர் சோதனை மேற்கொண்டார். அப்போது அலுவலகத்திற்குள் மது அருந்திய 2 கிராம ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக உதவியாளர்கள் ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இந்த சம்பவம் குறித்த விசாரணைக்கு பின்பு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சாலை வாகனங்கள் மூலம் தெருவிளக்குகளுக்கு தேவையான மின்சார உற்பத்தி, சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி, மணல் சுத்திகரிப்பு உள்ளிட்ட பல கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சௌரிபாளையத்தில் புனித மாரியம்மாள் ஆலயத்தில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு தேரின் பின்னே பக்தர்கள் சென்றனர்.